வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். வடசென்னையில் வாலிபர் சங்கத்தின் மனிதநேய விழா. சென்னை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வடசென்னை மாவட்டம் பெரம்பூர் பகுதி குழு சார்பில் மனிதநேய விழா என்ற தலைப்பில் இரத்த தானம் முகாம், கண் சிகிச்சை முகாம், உடல் தானம், உறுப்பு தானம் நிகழ்ச்சி பெரம்பூர் முத்தமிழ் நகரில் நடைபெற்றது. இதில் மார்பக புற்றுநோய் பரிசோதனை, இதய பரிசோதனை, அலர்ஜி மற்றும் நுரையீரல் பரிசோதனை, கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சை, மூத்திரப்பை சுரப்பி குறிப்பான ஆன்டிஜென் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். 20 பேர் உடல் தானமும் 20 பேர் உடல் உறுப்பு தானமும் செய்தனர். டாக்டர் அகர்வால் கண் ஆராய்ச்சி மையம், சிப்லா, ஜேபி டயக்னோஸ்டிக்ஸ், எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவ குழுவினர் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். கிண்டி அரசு மருத்துவ குழுவினர் குருதியை சேகரித்து சென்றனர். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், வடசென்னை மக்களவை உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசுவாமி, பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர், பெரம்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.கே. மகேந்திரன், மருத்துவர் சரத்ராஜ், ஜெயசந்திரன் ஆகியோர் இரத்த தானம், உடல் தானம், உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இதில் மருத்துவர்கள் பிரகாஷ், ஆறுமுகம், பாலகிருஷ்ணா, காளிதாஸ் மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் எல்.பி. சரவணத்தமிழன், ஆர். அபிராமி, மாவட்ட தலைவர் ஆ. விஜய், செயலாளர் ஜி. நித்யராஜ், பொருளாளர் ஸ்டாலின், நிர்வாகிகள் ரா. சுரேந்தர், எஸ். கார்த்தி, ரா. சுபாஷ், பி. நவீன் பாபு, கார்த்திக், தங்கராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.